அடுத்த செய்தியாக இன்றைய தினம் நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவர்கள் கொண்டாடுறாங்க, அதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இதுல பள்ளி நிர்வாகங்கள் என்ன பண்ணிருக்கிறதுனா, பள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுத்து சிறுவர்களை கிறிஸ்துமஸ் இந்த சாண்டா கிளாஸ் உடையில சில இடங்களில கட்டாயப்படுத்தி அந்த உடை அணிந்து கிறிஸ்துவ பாடல்கள்லாம் பாட வச்சிருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளிலே இது பிரச்சனை ஆயிருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வரக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே ஒரு செய்தி வந்தது, ராஜஸ்தான்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த பள்ளியில யாருமே கிறிஸ்தவர்கள் யாருமே இல்லை. ஆனா பிள்ளைகளுக்கு இப்ப என்னன்னா இது ஒரு ஃபேஷன் மாதிரி. சாண்டா கிளாஸ் ஃபேஷன் போடலையா? ஏன் சேர்ந்து ஒரு பிரேயர் பண்ணலையா? கிறிஸ்துமஸ் பார்த்து சொல்லலையா? என்னது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடிய வாய் எந்த வாய்னு பார்த்தா, எந்த வாய் தீபாவளிக்கு கிரீன் பட்டாசு வெடி அது கூட வெடிக்காத, சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் என்று எந்த வாய் பேசியதோ அந்த வாய்கள் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது வேற வாய், இது வேற வாய்ன்னு எடுத்துக்கணுமா தெரியல. இப்ப பாருங்க, அந்த ராஜஸ்தான்ல அதை தடுத்திருக்கார்கள். அந்த பஜ்ரங் தள் தொண்டர்கள் உடனே போய் அங்க எல்லாத்தையும் கேள்வி ஹனுமன் சாலிசா பாடியிருக்காங்க. அதே உடையில ஹனுமன் சாலிசா பாடியிருக்காங்க, பாராட்டுறவங்களை. இதே போல ஒரு விழிப்புணர்வு தமிழகத்துல வரணும். அப்பதான் இந்த சூழ்நிலை தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவரு இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தக்கூடியவர். மாமல்லபுரத்துக்கு நேத்திக்கு ஒரு முன்தினம் ஒரு ட்ரைனிங் கிளாஸுக்கு போயிருக்காரு. அந்த ட்ரைனிங்ல ஒரு 100-150 பேர், எல்லாமே இந்த ஐடி ஊழியர்கள், அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுல வந்தவங்கள அநேகமா எல்லாருமே ஹிந்துக்கள் தான், பார்த்தாவே தெரியும். யாரோ ஒருத்தர் 2 பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், தெரியாது. அந்த நிகழ்ச்சி ஒரு அம்மா ஒரு பொண்ணு இந்த மாதிரி கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க இல்லையா, காம்பைனிங் பண்ண, அவங்களாம் எல்லாம் முடிச்சு எல்லாம் பேசி முடிச்சு 1 டே ட்ரைனிங் முடிச்ச பிறகு கடைசியா முடிச்சு எல்லாம் போயிட்டு வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படி சொல்லியிருக்காரு. நிறைவு பெற்றாச்சு. உடனே மைக்க ஓடி நம்ம சார் நீங்க கிறிஸ்துமஸ் கிரீட் பண்ணவே இல்லையே யாரையுமே அப்படின்னு அவங்க மைக்கில் கேட்டிருக்காங்க. இவர் சொன்னாரு, நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இவங்க எல்லாத்தையும் கிரீட் பண்ணியிருக்கலாமே, மைக்கிலே கேட்குறாங்க. இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு கிறிஸ்துமஸ் கிரீட்டிங் சொல்லி பழக்கம் இல்லை. தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவேன், பொங்கல் வாழ்த்து சொல்லுவேன், மகர சங்கராந்தி தமிழர் திருநாள் நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டில் இருக்கோம், பொங்கல் வாழ்த்து எல்லாருக்கும் சொல்றேன், மறந்துட்டேன், பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இல்ல சார், நீங்க சொல்லியிருக்கணும். அப்ப இது சொல்லாத ஒரு பெரிய குற்றம் என்பதை போன்று அவங்க நீங்க கிறிஸ்துவனா கேட்டாங்க. இல்ல, நான் ஹிந்து தான். நீங்க கொண்டாட போறீங்களா? இல்ல. ஆனாலும் ஒரு மரபு, கிறிஸ்துமஸ் கிரீட்டிங் சொல்லி ஆகணும் ஒரு சபையில என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்காக சொல்ல வரும். இப்ப நான் வர வழியில நேற்றைக்கு அந்த லக்ஷ்மண் சுஜின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ஒன் வே கேகே நகருக்கு நீங்க போறதா இருந்தா அந்த ஒன் வேல போனா அங்க மேக்சிமம் கிரௌடு நிற்கும். நீங்க பார்த்து நிறைய கூட்டம் நிற்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷமாவது, ஏன்னா அந்த அளவுக்கு டிராபிக் இருக்கும். அந்த 5 நிமிஷத்துல நிற்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு வண்டி தான் நிற்கும் அடுத்த சிக்னல் வர வரைக்கும். கடன் ஒரு 10-15 பேர் சேண்டா பொம்மை தொப்பி, 10 ரூபா சார், 10 ரூபா சார், சார் 10 ரூபா சார். அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அவங்களுக்கு அந்த தொப்பியை ஃப்ரீயா கொடுக்குறான் சர்ச்சு. நீ தொப்பியை வித்து காசு வாங்கிக்கோ. அவன் நம்மகிட்ட என்ன சொல்றான், நீ சொல்றது என்ன சொல்லணும், ஃப்ரீயா கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. சார் இது வித்தா எனக்கு ஒரு 50 கிலோ கிடைக்கும் சார், நான் சாப்பிடுவேன் சார். அப்ப அப்படி இறக்கப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. வாங்கின என்ன பண்ணுவான், சரி தொப்பி வாங்கியாச்சு சும்மா இருப்பான், நம்ம குழந்தை தலையில வச்சுக்குவோம், ஒரு போட்டோ எடுப்போம். உடனே இப்பதான் போட்டோ எடுத்து இது ஸ்டேட்டஸ் போட்டதுமே உடனே பக்கத்து வீட்டுல, ஓ இப்படி பண்ணணுமோ, நாம் பண்ணலையோ, வா வை. யாராவது இதே போல கிருஷ்ண வேஷம் பண்றாங்களா, ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க. ஆனால் சமுதாயம் முழுக்க சாண்டா க்ளோஸ் என்ற அந்த கோமாளி தாத்தாவுடைய கோமாளி வேஷத்தை போட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் போயிருந்த நேத்திக்கு அங்க ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொன்னார், அங்க ரியான் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல், நாடு முழுக்க 27 இடங்களே 80-30 இடங்களே இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பள்ளிக்கூடத்துல கிறிஸ்துமஸ் சமயத்துல அந்த பள்ளிக்கூடத்துல கிட்டத்தட்ட 99% ஹிந்துக்கள் தான் படிக்கிறாங்க. 1% கிறிஸ்டின் இருக்கலாம், சரியா தெரியல, ஓரளவு இருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம். ஆனா எல்லா குழந்தைகளுக்கு என்ன ப்ராஜெக்ட், நீ ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் சமயத்திலயும் நீங்க ஒரு 5 பேருக்கு கிறிஸ்துமஸ்
தாத்தா வேஷம் போட்டுட்டு பக்கத்து வீடுகள்ல, எதிர் வீடு, அந்த மாதிரி பக்கத்து வீடு, ஃப்ரெண்டு, அந்த மாதிரி 5 பேர் வீட்டுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும். சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த தாத்தா இந்த கிளவுன் வேஷத்துல போய் நீங்க வந்து கொடுத்துட்டு வரணும். அதை போட்டோ எடுத்து அதை பதிவு பண்ணணும். யார் அந்த இது அல்லது பெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு, கிஃப்ட்டுக்கு அந்த ஹிந்து குடும்பங்கள் செலவு செய்கின்றன. ஒரு ஹிந்து குடும்பம் 5000 ரூபாய் பட்ஜெட் அந்த மாசத்துல செலவு பண்ணி மத மாற்றத்துக்காக அவனே அறியாம செலவு பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு திறமையை வேலை வாங்கிக்கிறான் பாருங்க. இவன் ஒரு பைசா செலவு பண்ணல. ஆகவே ஹிந்துக்கள் இப்படி ஏமாளி ஆகி கொண்டிருக்கிறார்கள். புரிய வைக்கணும். நீங்க அழகா சொன்னீங்க, கிறிஸ்தவர்களுக்கு அது விழா, நான் ஒன்னும் சொல்லல, அவர்கள் கொண்டாடட்டும். நான் ஏன் கொண்டாடணும்? நான் ஏன் அதுக்கான வாழ்த்து சொல்லணும்? அதையே கம்பல் பண்றீங்க? ஏன் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டே ஆகணும் என்று ஒரு இம்போஸ் பண்றீங்க? அத தப்பு இல்லையா? இந்த மண்ணுல சிவன் வந்து திருவிளையாடல் பண்ணதெல்லாம் எழுதி திருவிளையாடல் புராணமாக நம்ம படிக்கிறோம். சிவபெருமானே வந்து திருவிளையாடல் பண்ணியிருக்கார். விஷ்ணுவே அவதாரம் எடுத்து நடந்து, ராமனும் கண்ணனும் பலராமனும் நடந்து இந்த நாடு முழுக்க வந்திருக்காங்க. இறைவனே வந்து வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிய பூமி. ஆனா இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர். ஒரு சின்ன உதாரணம், கான்ட்ராஸ்ட் சொல்ற பாருங்க. அவரை சிலுவையில அடைஞ்சிடறாங்க. நீங்க பழைய ஏற்பாடு கிடைச்சா போய் பாருங்க, அந்த படங்களும் கூட போட்டிருப்பான். கிடைச்சா போய் பாருங்க, எங்கேயா இருக்கும். அவரை இயேசு, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட என்ன பண்றாருன்னா நிர்வாணமாக்கி, இந்த இது இருக்கு இல்லையா, மரக்கட்டையில ஆணி இருக்கும், அந்த ஆணி இருக்கிற இதால அவரோட பிட்டத்துல அடிக்கிறாங்க, ரத்தம் கொட்டிட்டு அப்படிதான் அவரை கூட்டு போறாங்க. அதன் பிறகுதான் சிலுவையில அறையிறாங்க. அந்த படமே கூட இருக்கு. அப்படி ஆணில அறிஞ்சவனே கத்துற, ஐயோ கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர், கையை நீட்டி கதறார், கதறி அழறார். நம்ம புராணத்துல படிக்கிறோம், என்ன சொல்றான், நமக்காக இயேசு மரித்தார், அதனால தெய்வமா நம்ம கொண்டாடணும். கரெக்டுங்களா? நம்ம புராணத்துல படிக்கிறோம், பார்க்கடலை கடைந்த போது ஆழகால விஷம் வந்து உலகமே வந்து விஷத்தால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது அந்த விஷத்தை குடித்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய பரமசிவன். சிவன் பெரியவரா, ஜீசஸ் பெரியவரா? கேட்கலாம் இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். நாம சொல்லித்தர மறந்துட்டோம், நம்முடைய தப்பு தான். ஜீசஸ் கிரைஸ்ட் 3 நாள் கழிச்சு உயிர் தெரிந்தால் சொல்றாங்க. அந்த கதைக்கு போக வேண்டாம். அடிச்சோன்னு என்ன பண்ணாரு? அழுதாரா இல்லையா? கதறினாரா இல்லையா? இப்போ புதிய ஏற்பாடுல அது இருக்கு. கதறி கதறி அழறார், வழி தாங்க கத்தறாரு. மகாபாரதத்துல பீஷ்மர் என்கின்ற மாவீரனை அர்ஜுனன் வீழ்த்துறான். உடம்பு முழுக்க அம்பு படுக்கையில படுத்துறான். அவனுடைய தாத்தா தான் இருந்தாலும் போர்க்களத்துல எதிரணியில இருக்காங்க. அதுக்காக கடமையை செய்யறான் அர்ஜுனன். நீங்க படிச்சு கீதை படிச்சா தெரியும். அப்ப ஸ்டாப்ங்கிறார் பீஷ்மர், என்னை கொல்லாத, இன்னும் 58 நாள் கழிச்சு நல்ல நாள் வருது, அந்த நல்ல நாள்ல நான் உயிர் போகணும்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன், 50 நாள் கழிச்சு என்ன பண்ணு, என்ன கொன்னுடு. அது வரைக்கும் மரணப்படுக்கையிலே இருக்கு. மரணப்படுக்கையில உடம்பு முழுக்க அம்பு படுக்கையில படுத்திருக்கிறார். ஐயோ கதறல, என்னை ஏன் கைவிட்டீர், எனக்கு வலிக்குதே அம்மா அப்பா, கதறல. அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மர்ட்ட வந்து எல்லோரும் வந்து ஆசி வாங்கிறார்கள், அறிவுரை சொல்றாரு, கேள்வி கேட்கிற பதில் சொல்றாரு. அம்பு படுக்கையில அவர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போது அவர் சொன்ன 1008 ஸ்லோகங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், பீஷ்ட யுதிஷ்டர சம்வாதே, கடைசியா முடியும் பாருங்க. பீஷ்மர் நம்ம கடவுளா சொல்லல, ஒரு சாதாரண போர் வீரனா பாக்குறோம். நம்முடைய இந்து சமுதாயத்தில் ஒரு சாதாரண போர் வீரன், ஒரு வேரியர். அவருக்கு இருக்கக்கூடிய மனதிடத்துல ஒரு கால்வாசி 101 பங்கு கூட இல்லாத ஜீசஸ் கிரைஸ்ட் உனக்கு தெய்வமா நீ பாக்குறியா என்று கம்பேர் பண்ணி சொன்னாதான் இங்க உள்ள இளைஞனுக்கு புரியும். கரெக்டா நான் சொல்றது? அது சொல்லல, நாம சொல்லாத நம்முடைய தப்பு. நான் வந்து ஜீசஸை குறை சொல்வதற்காகவோ அல்லது பீஷ்மரை உயர்த்தி, அதுக்கெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லை. அவன் அப்படி சொல்றான்ல, சாத்தான் சொல்றான்ல, அப்ப சாத்தான் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன் நான். அதனால நாம வந்து தெளிவா இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு உள்ள மால்ல போனீங்கன்னா உடனே கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும். இப்ப பெரிய பெரிய கடைகள்லாம் கூட வந்தாச்சு, அந்த ஹிந்து கடையா தான் இருக்கும். அதுல ஸ்டார் தொங்க விட்டு
கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு தனியா ஒரு பெரிய கவுண்டரே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பிசினஸ். அப்ப வாங்குவது போல ஒரு என்ன சொல்ல ஒரு மக்களை தயார்படுத்துறாங்க. இதே போல இவங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள், சினி ஃபீல்ட்ல உள்ள செலிபிரிட்டிஸ், கிரிக்கெட் நடிகர்கள், தோனி உட்பட எல்லாம் கிறிஸ்மஸ் கிரீட்டிங், ஹாய் பிரான்ஸ், அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா நீங்க ஒண்ணு கவனிக்கணும் பாருங்க, இப்படிப்பட்ட இந்த பரப்புரைகளுக்கு மயங்கக்கூடியவர்களுக்கு இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு எந்த முஸ்லீமும் இதுக்கு வந்து மயங்கல. யாரும் அவங்க கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்லாம் யாரும் மேரி கிறிஸ்மஸ்னு யாரும் போட்ட மாதிரி எதுவும் போட்ட மாதிரி தெரியல. நம்ம தான் எல்லாருக்கும் வந்து எல்லா கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதனால நம்முடைய அந்நிய கலாச்சாரத்தை இங்கே ஊறு வைக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி தான் இந்த சாண்டா கிளாஸ் வேடம். தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு நல்ல முயற்சி இந்த ராஜஸ்தான்ல பண்ணியிருக்காங்க. அதே போல முயற்சி நம்ம எல்லாம் எடுக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய மதத்தினுடைய மேன்மைகள், நம்முடைய பெருமைகள், அதோடு சேர்த்து கிறிஸ்துவ மதத்துல உள்ள இப்படிப்பட்ட கம்பேர் பண்ணி தான் சொல்லி ஆகணும். அப்பதான் புரியும் அவங்களுக்கு. அவருடைய நயவஞ்சக சூழ்ச்சிகளையும் சொல்லணும். அப்படி சொன்னால்தான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மாண்பு காப்பாற்றப்படும். ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு சாண்டா கிளாஸ் வேஷம் தொப்பி போடணும் 10 ரூபான்னு வாங்கி கொடுக்காதீங்க. அந்த 10 ரூபாயில ஒரு கலாச்சார வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. அந்த விழிப்புணர்வோடு செயல்படுவோம்.